பெண்களின் உரிமைகளை வென்றெடுப்பதுதான் உண்மையான சமத்துவம். சமத்துவம் உருவாக்க வேண்டும் என்றால் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் உருவாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தமிழக வெற்றி கழக கோவை மாநகர செயலாளர் சம்பத் அவர்கள் முன்னெடுப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அக்னி சிறக்கு 2026-25 ரன் ஃபார் மை ரைட்ஸ் தலைப்பில் நடைபெறும் மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டுள்ள பெண்களுக்கும் கழக தோழர்களுக்கும் மனப்பூர்வமான மீண்டும் முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற பாலியல் சீண்டல்கள் மற்றும் பாலியல் கொடுமைகளில் இருந்து சுதந்திரம் கிடைக்க வேண்டும். கல்வி வளாகத்தில் வேலை செய்யும் இடத்தில் பெண்களுக்கு பல கொடுமைகளும் வேதனைகளும் நடப்பதை அமைதியாக கடந்து செல்லாமல் பெண்களுக்கு முழு விடுதலை கிடைக்க பயம் இல்லாமல் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்கள் தலைவர்தி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நம் கொள்கை தலைவர்களான வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களையும் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் அவர்களையும் நெஞ்சில் நிறுத்தி போர் குணத்துடன் போராட வேண்டும். இவர்களின் வழியில் தைரியமாக எங்கள் தளபதியுடைய வழியிலும் தைரியமாக நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். முழுமையான கல்வி, அனைவருக்குமான வேலை வாய்ப்பு, எல்லோருக்குமான சம உரிமை கிடைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும். குறிப்பாக பல பெண் பிள்ளைகள் மருத்துவம் படித்து மருத்துவராக வேண்டும் என்ற எளிய பாமர மக்களுக்கு மருத்துவ சேவை வேண்டும் என்ற பெரும் கனவில் உள்ளார்கள். ஆனால் அந்த மருத்துவ கனவை சிதைக்கும் வகையில் நீட் போன்ற தேர்வை கொண்டு வந்து பலருக்கும் துயரத்தை ஏற்படுத்துகிறோம். பெண் பிள்ளைகள் மருத்துவராக வேண்டும் என்றால் நீட் போன்ற தேர்வை இருக்கக்கூடாது. நீட் தேர்வை ஒழித்தால் மட்டுமே பல பெண் பிள்ளைகள் மருத்துவம் படிக்கும் உரிமை பெற முடியும். நம் அன்பு சகோதரி அனிதா அவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1176 என்ற சிறந்த மதிப்பெண் எடுத்தும் மருத்துவம் படிக்க முடியாமல் தன் உயிரை இழக்கும் நிலை உருவானது. அது ஒரு கொடூரமான ஒரு விஷயம். மேலும் அதுக்கு அடுத்தபடியாவே நீங்க நீட் இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே இப்ப கூட திண்டிவனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பயந்துக்கினே அப்படிலாம் நடந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அனிதா வீட்டிற்கு நம்மளுடைய தமிழக வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் நேரடியாக சென்று ஆறுதல் கூறினார். அவருடன் நான் சென்றிருந்தேன். அவங்க அப்பாவும் சரி, அவங்க சகோதரரும் சரி, அவ்வளோ ரொம்ப எப்படி அதை சொல்றதுனே தெரியல. ஆனால் நான் இருக்கிறேன். எனக்கு தங்கை இருந்தது, இப்போது இல்லை. ஆனால் பல லட்சம் தங்கைகள் எனக்கு இப்போ இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தளபதி சொன்னார். அதன் அடிப்படையில் உங்களுக்கும் பல தங்கைகள் இருக்கிறார்கள் என்று அவருடைய சகோதரருக்கு ஆறுதல் கூறிய ஒரு தலைவர் நம்மளுடைய தலைவர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கல்வியில் நமக்கான உரிமைகள் கிடைக்க மனதில் உறுதி கொண்டு இந்த உரிமைகளுக்கான தொடர் ஓட்ட பயணத்தில் உறுதி எடுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசு துறைகளில் ஆட்சி அதிகாரத்தில் பெண்கள் முன்னுரிமை பெற வேண்டும். ஆனதிக்கு நிறைந்த இந்த சமுதாயத்தில் பல வழிகளில் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த அடக்குமுறைகளை துணியோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
பெண்களின் வளர்ச்சிக்கு பல தடைகள் உருவாகி வருகிறது. அதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அந்த தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி கோட்டையை பெண்கள் உருவாக்க வேண்டும். சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு நாம் எல்லோரும் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகமும் நம் தலைவர் தளபதி அவர்களும் துணை நிற்பார்கள்.